பார்த்தீர்களா சங்குப்பூவின் மகத்துவத்தை? இதனால்தான் ஹீரோயின் எல்லாம் காலை எழுந்ததும் சங்குப்பூ டீ குடிக்கிறார்களா? இந்த பாட்டி சொல்வது உண்மைதான். அவங்க வார்த்தைகளுக்குள் ஒரு பாரம்பரிய மருத்துவ மரபு மறைந்திருக்கு. இந்த வீடியோவில் ஒரு பாட்டி எளிமையா சொல்லும் சங்குப்பூவின் நன்மைகள் உண்மையிலேயே அற்புதம். அவங்க சொல்வது சிலதான், நமக்கு தெரிந்த விட நீளமா ஆழமா இருக்கு. தமிழர் வீட்டு வாசலில் அலங்காரம் மட்டுமல்ல, ஆரோக்கியத்தின் காவலனாகவும் சங்குப்பூ நம்மோட வாழ்வில் இருந்திருக்கு. ஆனால் இப்போல்லாம் யார் அதை பின்பற்றுகிறார்கள்? சங்குப்பூவில் இருக்கும் நன்மை தெரிந்தால் அசந்துடுவீங்க. ஞாபக சக்தி அதிகரிக்கும், மூளை சுறுசுறுப்புடன் செயல்பட உதவும், மாணவர்கள் பருக இத்தனை நல்லது, மன அழுத்தம் குறையும், டீயாக செய்து குடித்தால் நிம்மதியை கொடுக்கும், தூக்கத்தையும் மேம்படுத்தும், நுரையீரல் மற்றும் குடல் சுத்திகரிப்பு, இஞ்சி சாற்றுடன் கலந்து குடித்தால் சளி, இருமல், நுரையீரல் பிரச்சனைகளுக்கு தீர்வு, மூட்டு வலி மற்றும் வீக்கம் குறைக்கும், இயற்கையான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை கொண்டது, சிறுநீரகங்கள் சுத்தமாகும், அதன் வேரை நீரில் ஊற வைத்து குடித்தால் சிறுநீரில் இருக்கும் கழிவுகள் வெளியேறும், தோல் பிரச்சனைகளுக்கு நிவாரணம், பூ சாறை முகத்தில் தடவினால் பிம்பிள், கருமை பளிச்சென மறையும், தலைமுடி வளர்ச்சி, சங்குப்பூ எண்ணெய் தலைமுடிக்கு நல்ல வளர்ச்சியும் கூந்தல் நச்சுக்களை அகற்றவும் உதவும், இரத்த அழுத்தம் கட்டுப்படும், தினமும் சங்குப்பூ குடித்தால் ஹை பிபி பாதிப்பு குறையும், சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகுந்த பயன், இன்சுலின் புரொடக்ஷனை தூண்டி இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும், ஆண்களுக்கு வலி குறைக்கும் மூலிகை, ஆண்களுக்கு ஏற்படும் இரைப்பை வலி, உமிழ்நீர் குறைவுக்கு இது ஒரு நல்ல தீர்வு. இத்தனை நன்மைகள் உள்ள சங்குப்பூ நம்ம வீட்டு வாசலில் தானாக வளர்ப்பதும் நாம் அதை கவனிக்காமல் விட்டுவிடுவதும் சிந்திக்க தூண்டும் விஷயம். பாட்டி சொல்வதை கேட்டு சாதாரணம் என்று நினைக்காமல் அதில் உள்ள அறிவையும் அர்ப்பணிப்பையும் புரிந்து கொண்டு செயல்பட்டால் நம் வாழ்க்கையும் ஆரோக்கியமும் செழித்திருக்கும். பழங்கால தமிழர் வழக்கத்தில் இருந்த சித்த மருத்துவ அறிவு இன்று நமக்கு தேவையான மருத்துவத்தை சொல்கிறது. அந்த அறிவை பாதுகாக்க வேண்டும், பரப்ப வேண்டும். பாருங்க பசங்களா, இதுதான் சங்குப்பூ. இந்த சங்குப்பூ எதுக்காகன்னா, உங்க உடம்பு ரொம்ப சூடா இருந்ததுன்னா இப்ப மறக்காம அந்த சங்குப்பூவை பிச்சு சுடுதண்ணில போட்டு வடிகட்டி அந்த தண்ணிய குடிச்சீங்கன்னா உடம்பு சூட்டெல்லாம் குறைக்கும் பசங்களா அந்த சங்குப்பூ. அதுக்காக தான் இந்த சங்குப்பூ. அது இல்லாம உங்க மூஞ்செல்லாம் சுருக்கமா இருக்குல்ல பசங்களா, சுருக்கமா இருந்து மூஞ்செல்லாம் முகப்பொரு அதிகமா இருந்ததுன்னா இப்ப மறக்காம அந்த சங்குப்பூவை பிச்சு சுடுதண்ணில போட்டு கொதிக்க வச்சு பூ எடுத்து எட்ட போட்டுட்டு அந்த தண்ணிய குடிச்சீங்கன்னா மூஞ்சி சுருக்கம் எல்லாம் வராது பசங்களா, முகப்பொரும் வராது பசங்களா. அதுக்காக தான் இந்த சங்குப்பூ. சரியா பசங்களா? மறக்காம ஆயா சொன்ன வைத்தியத்தை செஞ்சு பாருங்க பசங்களா. சரியா பசங்களா? பாய்.